இன்னும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தன்ற மாதிரி ஏதோ மற்ற கட்சியெலாம் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து வந்த மாதிரி. இது வந்து ட்ரோல் வீடியோலாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப அப்படிலாம் எதிர்பார்த்துக்காதீங்க. இருக்கும், கொஞ்சம் இருக்கும். இதில் எந்த 3 குரூப்பில் எந்த குரூப் வந்து எவ்வளோ தற்குறித்தனமாக தாட் ப்ராசஸ் போடுதோ அவங்க உருப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயம் சொல்கிறேன். திடுக்கிடும் உண்மைகள்னு சொல்லலாம். சங்கீஸ் வர்சஸ் கொத்தடிமைகள் வர்சஸ் தம்பீஸ். இது வந்து ட்ரோல் வீடியோலாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப அப்படிலாம் எதிர்பார்த்துக்காதீங்க. இருக்கும், கொஞ்சம் இருக்கும். பட் கோல் என்ன அப்படின்னா வந்து இவங்களை ஹர்ட் பண்ணி, இவங்களை கோவப்படுத்தி, இவங்களை யோசிக்க விடாமல் இருக்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி இருந்தாலும் இந்த வேலையை தான் அவங்க செய்ய போகிறாங்க. காசுக்காகவோ இல்லை ஃப்ரீயாகவோ இந்த வேலையை தான் செய்ய போகிறாங்க. ஸோ அந்த வேலையை வந்து எப்படி செஞ்சால் இவங்களுக்கு இவங்க ஃபேமிலிக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது என்னோட ஒரிஜினல் கன்சர்னில் இந்த வீடியோ நான் போடுறேன். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்ட் பை armorador.com. நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ போட்டதுனால என் மேலே வந்து கோவப்பட்டு கொதிச்சு எழுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் போய்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அந்த கோவத்தை வெளிப்படுத்துங்க. இந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணது வந்து நம்ம சேனல்லேருந்து ஒரு 12 பசங்க தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ரன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இப்போ வந்து 8 மாதமாக ரன் பண்ணிருக்காங்க. ஸோ இது நல்லபடியாக போச்சுன்னா நம்ம சேனலோட கோல் வந்து மில்லியன் ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்குறது. உங்களோட கட்சிங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியாது. பட் என் சேனல் வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இதேமாரி இன்னும் கொஞ்சம் கம்பெனிஸ் உருவாக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம சங்கீஸ் வர்சஸ் கொத்தடிமைகள் வர்சஸ் தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். சங்கீஸ்னா வந்து பிஜேபி RSS சப்போர்ட்டர்ஸ் அண்ட் கொத்தடிமைகள்னா DMK. அதுக்கப்புறம் வந்து நம்ம தம்பிகள்னா வந்து சீமான். இதுக்கு தாண்டி வந்து டிவிக்கு அதெல்லாம் இருக்கு. பட் இப்போதைக்கு அவங்களாம் பேசுகிற அளவுக்கு பெருசாக ஆகலை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இவங்களை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். இவங்க 3 பேர் தான் இப்போ ஹார்ட் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ADMKலாம் ரேடார்லேயே இல்லை. நான் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க கேஸ். என்னோட அரசியல் புரிதல் வந்து ஒரு சராசரி மனுஷனாக வந்து எனக்கு எப்படி அரசியல் என்கிட்ட ரீச் ஆகுதோ, நான் எப்படி பார்க்குறனோ, அவங்க அரசியல்வாதிங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அதில் நான் எவ்வளோ நேரம் அந்த வீடியோ நான் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி எதனா போர் அடிக்குது, இது என்ன ஒன்றும் உருப்படியாக பேச மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு போறணும். அந்த அளவுக்கு தான் அரசியல். பிகாஸ் அந்த அளவுக்கு தான் வந்து அந்த அரசியல் என்ன பாதிச்சிருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து சங்கியா இருங்க, கொத்தடிமையா இருங்க, தம்பியா இருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த வேலையை தான் செய்கிறீங்க. ஒருத்தரை மாற்றி வந்து ஒருத்தரங்க திட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயம் என்ன கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எவ்வளோ தான் பேசினாலும் சரி, யாருமே வந்து ஏய் ராஜேஷ் ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லி கூட வந்து அவங்க பேச மாட்டாங்க. டேக் தான் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்ட்டு, ரிப்ளை வரணும்ட்டு. மற்றபடி உங்கள் பேரை சொல்லி வந்து உங்களை திட்ட கூட மாட்டாங்க. பொதுப்படையாக உங்களை சங்கின்றவாங்க, கொத்தடிமைன்றவாங்க, உங்களை தம்பின்றவாங்க. நீங்க அதை கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு அது உரைக்காம இருக்கலாம், இன்னைக்கு வந்து அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அது ரொம்ப பெரிய டேஞ்சர் கைஸ். ஏன்னா இந்த விஷயத்தை நீங்க எங்க பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல உங்க கொலீக் முன்னாடி பண்ணுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பண்ணுவீங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடியே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்க பசங்க முன்னாடி பண்ணுவீங்க. இது எல்லா இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க உங்க ஆஃபீஸ்ல பண்றப்ப உங்க கொலீக்ஸ் வந்து உங்க முன்னாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா பின்னாடி வந்து அவங்க கண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வேலையோ வரப்ப வந்து உங்களை கடைசி சாய்ஸை தான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு மேபி சாய்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து ஒருத்தன் வந்து தன்னை வந்து முன்னிறுத்திக்கணும் அப்படின்றது அந்த ஒரு மெடிடேஷன் எப்படி இருப்பான் பாருங்களேன். தான் சாதிக்கணும்னு தான் எல்லா மனுஷனும் யோசிப்பான். தன்னை முன்னிறுத்திக்காம தான் ஜியை முன்னிறுத்திக்கிறது, இந்த பொலிட்டீஷியனை முன்னிறுத்திக்கிறது, அவங்க சொன்னதை வாட்ஸ்அப்ல சொன்னதை நான் இங்க வந்து போடுறது அப்படின்றவனை வந்து யார் கூட வச்சுக்கணும்னு நினைப்பா. நிஜமா சீரியஸா கேட்கறேன். நீங்க வந்து அமித்ஷா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, மோடி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் சுத்தி இருக்கிறவங்க யாராவது இந்த ஆமா சாமி போடுற குரூப் யாராவது இருக்கான்னு பாருங்க. அதுங்கெல்லாம் அதுக்கு அடுத்த லெவல் தான். நீங்க இதே மாதிரி நீங்க DMK எடுத்துக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின்குள்ள சுத்தி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, அறிவாளிகளாக இருப்பானுங்க, இல்லைனா பாலிசி மேக்கர்ஸாக இருப்பானுங்க, யூஸ்ஃபுல்லான ஒரு ஆளுங்களாக இருப்பாங்க. வெறுமனையாக பேசுகிற ஆளுங்களாக இருக்க மாட்டாங்க. அதுங்களுக்கு கீழே பல லெவலுக்கு கீழே தான் அவங்களோட அந்த ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. தம்பிங்களை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட மேல் மட்டுமே அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உடனே உணர்ச்சி வசப்படாதீங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மேலே வந்து உங்கள் ஆளுங்களுக்கு, உங்களோட தலைவர்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்குதோ இல்லையோ, நிஜமாலுமே எனக்கு அக்கறை இருந்தால் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் மேபி சொல்கிறது ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் நக்கலாக இருக்கலாம், கொஞ்சம் கோவப்படுத்தலாம், பட் கவனிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் போடுறப்ப உங்களை வந்து ஒரு ஆளாக கூட யாருமே மதிக்கிறது இல்லை. உங்களை வந்து பொதுப்படியாக சங்கின்றாங்க, தம்பின்றாங்க. நீங்கள் ஆக்சுவலி அதுவே நீங்கள் யோசிச்சிங்க. நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வராது. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து இவன் இந்த சப்போர்ட்டரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படி தான் பண்ணுவாங்க. அது இல்லாமல் உங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நீங்கள் யோசிங்க. இப்போ உங்களை சங்கின்னு ஒருத்தவங்க சொல்லலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குரூப்பில் யாருமே வந்து உங்களை சங்கினோ கொத்தடிமையினோ சொல்லவே இல்லை. உங்களை என்ன ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? அவங்க யாரும் இன்னொருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா சும்மா ஃப்ரெண்ட்லியாக இன்னொருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண, இவன் வந்து சிவில் படிச்சிருக்காண்டா, சிவில் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கேஷுவலாக போகிற போக்கில் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களை அறிமுகப்படுத்துறது, உங்களை இன்னொரு மனுஷனுக்கு அவங்க சொல்றது வந்து ஒரு சங்கின்னு சொல்லுவாங்க, அவன் DMK சப்போர்ட்டரா. இதுதான் உங்க மைண்டுக்கு வரும். ஏன்னா பொழுதுனிக்கு இந்த வேலையை தான் உங்க முன்னாடி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதை செய்யாதுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் ஒய்ஃப் கைஸ், இதை நீங்க வந்து சத்தியமா செய்யாதுங்க. நீங்க இது வந்து ரொம்ப ஒரு பெரிய தப்பான ஒரு சிம்ப் பிஹேவியர். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களே ஒரு பொண்ணு
பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்றீங்க. அந்த லவ் வர்ற வந்து அவரு வீரரு சூர்ரு புத்திசாலி பணக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பெருசா ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்காம என் தலைவன் சூப்பர் தெரியுமா, என் தலைவன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு தெரியுமா, என் தலைவன் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா, என் தலைவன் அவன் ஃபேமிலி எப்படி வச்சுக்கிறான் தெரியுமா, என் தலைவன் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறான், என்ன கார்ல போறான் பாரு அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு உங்களை ரசிக்குமோ உங்க தலைவனை ரசிக்குமா? தயவு செஞ்சு நான் சொல்றேன், நீங்க வேற எந்த இடத்துல வேணா நீங்க பண்ணுங்க. நிறைய நேரம் இந்த சிம்ப் பிஹேவியர் வந்து நான் ஏன் அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்னா, அந்த பொண்ணுங்க வந்து அந்த பசங்களை விட்டு போறது எல்லாமே இருக்கட்டும், அந்த பொண்ணுங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் தான் அது. ஓகேவா? பசங்களுக்கு வந்து இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் அது. ஸோ நீங்க அதை பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் கடைசியா வந்து உங்க பசங்களை வந்து எனக்கு நான் ஒரு காமெடி வந்து நான் சொல்றேன், சூரி காமெடி. எனக்கு ஆக்சுவலி அந்த காமெடி பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா ஒரு 4 பெரிய வயசானவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த டீலை நம்ம முடிக்கணும்டா, இந்த டீல் வந்து முடிச்சோன்னா 2 crore லைஃப்ல செட்டில் ஆகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சூரிய எங்கேருந்து வருவான், என்ன இந்த டீலை முடிக்க போறியா நீனு பேப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கெட்டவாத சொல்லி திட்டிட்டு தலைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவாத சொல்லி பேசுவான், போடா அப்படின்னு சொல்லிட்டு. அது கடைசியா பார்த்தா அவனோட அப்பாவா இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த நிலைமை தான் இருக்கும். ஏன்னா உங்களை வந்து மதிக்கிறதுக்கு நீங்க அங்கே எதுவுமே பண்ணலை. நீங்க ஏதோ ஒரு வேலை செய்றீங்க, வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆனால் முக்காவாசி நேரம் வந்து நீங்க வந்து அவங்க கண்ணு முன்னாடி என்ன சொல்றீங்கன்னா, நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, என் பாரு என் ப்ரொஃபைல் பிக்சர் கூட கிடையாது, எனக்கு பேர் கூட கிடையாது, நான் வந்து இவர் தான் சூப்பர், இவர் தான் பெஸ்ட், நான் அவருக்கு கீழே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க தாழ்த்திக்கிட்டு தான் பொழுதுனிக்கும் காமிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது தயவு செஞ்சு உங்க பசங்க முன்னாடி பண்ணாதீங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல அந்த காமெடி ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அந்த லெவலில் தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வேலை செய்யறதுன்னு முடிவாயிடுச்சு கைஸ். நீங்க காசுக்காக செய்றீங்களோ ஃப்ரீயா செய்றீங்களோ, பட் ஜென்ரலாக ஃப்ரீயா செய்யாதீங்க. எதுக்கு நீங்க ஃப்ரீயா செய்றீங்க? நிஜமாவே நான் கேட்குறேன், டிஎம்கே செய்யறது நியாயமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே வார் ரூம் வச்சிருக்காங்க. நீங்க கமெண்ட் போராட்டியும் அங்கேருந்து கமெண்ட் வந்துடும். நீங்க வந்து பிஜேபியும் சரி, நீங்க போராட்டி இன்னொருத்தவங்க வந்து நீங்க ஃப்ரீயால தயவுசெய்து செய்றீங்க சொல்றீங்க ₹2 ₹200 அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலி நிஜமா நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த காசு எல்லாமே வந்து எதிர் வந்து இந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டியோ எல்லாமே நம்மளோட பணம் தான். யாரும் சொந்தமா சம்பாதிச்சு வந்து அவங்க சொந்த காசை கொடுக்க போறது கிடையாது. ஸோ அந்த காசை வாங்கிட்டு அட்லீஸ்ட் அந்த வேலையை செய்யுங்க. அட்லீஸ்ட் உங்க ஃபேமிலிக்கு அதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். எப்படி தான் செய்யறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா முக்காசி செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கமெண்ட் ஆர்கியூ பண்றப்ப வந்து இந்த குரூப் வந்து சுத்தமா ஒரு தற்கூரித்தனமா இருக்கக்கூடாது கைஸ். ஜென்ரலா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், உடனே இவங்களை சப்போர்ட் பண்றான் அவங்கள சப்போர்ட் பண்றான் அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்க வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இவங்க 3 பேர் குரூப்ல யாரோட கமெண்ட் புத்திசாலித்தனமா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் வந்து சங்கீஸ் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். லாங்குவேஜ் வீடியோஸ்ல நீங்க போய் பாருங்க, ஹிந்திக்கு சப்போர்ட்டிவா போட்ட கமெண்ட்ஸ் இங்கிலீஷ்லயும் போய் பாருங்க, தமிழ்லையும் பாருங்க, அப்படி எல்லாம் காப்பி பேஸ்ட். அவங்க சொந்தமா அடிக்கிற கமெண்ட் கூட வந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்து சொந்தமா யோசிக்கிற தாட் ப்ராசஸ் இல்ல. அது படிச்சது வாட்ஸ்அப்ல படிச்ச ப்ரொபகண்டா தான் அப்படியே இங்கே வருது. நீங்க அதுக்காக வந்து டிஎம்கே ப்ரொபகண்டா பண்ணலையான்னு கேட்காதீங்க. அங்கேயும் வந்து ப்ரொபகண்டா பண்றவங்க இருக்காங்க, பட் அங்க வந்து சொந்தமா உட்காந்து டைப் பண்றவங்க இருக்காங்க. நான் ஆக்சுவலி பார்த்த நிறைய இதுல வந்து ஒரு ஆர்குமெண்ட் வச்சது வேலிடா ஒரு ஆர்குமெண்ட் வச்சு நான் அதுக்காக யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா அது இந்த கொத்தடிமைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தம்பீஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, தம்பீஸ் வந்து அவங்க பேசுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு பூர்வமா ஒரு கோவம் இருக்குது, பட் அதை தாண்டி வந்து ஒரு புத்திசாலித்தனம் அங்க இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எல்லாருமே உதாசீனப்படுத்துறாங்க. அண்ட் இதுக்காக நான் சொல்றதை வந்து நீங்க ரிஜெக்ட் கூட நீங்க பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் இது என்னோட ஒப்பீனியன். இது நீங்க வந்து ஒரு தம்பியா இருந்துகிட்டு ஒரு சோஷியல் மீடியால ஏதோ ஒரு கமெண்ட்டை நீங்க போட்டீங்க அப்படின்னா வந்து உங்களை ஈஸியா சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா உங்களோட முதலாளியே வந்து இந்த ஆமக்கரியில போறது, ஆமையில போட்டு ஓட்டுறது, AK-49 சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரொம்ப காமெடியான விஷயம். வேற எந்த ஒரு தலைவரும் உலகத்துல இந்த மாதிரி வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஆல்சோ நீங்களே போய் உங்க தலைவர்கிட்ட கேளுங்க, எத்தனை எலெக்ஷன்ல போட்டிட்டீங்களோ, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து இத்தனை தொகுதியில நிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு கோடி செலவாகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 500 கோடி என்னமோ செலவாகும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பணம் டொனேஷன்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு நீங்க நம்புறீங்களா? நான் வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து மெடிக்கல் செலவுக்கு டொனேட் பண்ணிட்டு அதை பத்தி என்னோட சேனல் எல்லாத்தையும் போட்டு எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பாப்பாவுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த பேரண்ட்ஸ். அந்த பாப்பாவை பத்தி வீடியோ போட்டு எல்லாம் போட்டு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி இவ்வளவு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு ஒரு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு ஒரு பணம் சேர்க்கறதுக்கு இவ்வளவு கிடைக்குது. நீங்க அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து மாறி மாறி பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. பொய்ன்றதை விட அது தன்னை வந்து ஒரு கேலி கூத்தாக்குது. ஓகேவா? நான் வந்து ஒரு விஷயம் செய்யவே இல்லை, நான் வந்து இலான் மஸ்க் மேல ராக்கெட் விட்டேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு கேலியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து தன்னை ஒரு கேலி கூத்தாக்குற ஒரு பொருள் நம்பிக்கை வர அளவுக்கு அங்கே ஒரு விஷயம் இல்லை. நான் வந்து கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி கேஸ் போடுற வரைக்கும் வந்து அந்த சம்மனை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா கிழிச்சுன்னு கேட்டால் கிழிச்சாதானே போய் படிக்க முடியுன்றது. ஸோ இந்த மாதிரி வந்து தன்னை ஒரு கேலி பொருளை ஆக்கிக்கிட்டு ஆனால் எனக்கு வந்து 500 கோடி எனக்கு வருது, 300 கோடி வருது, அதை வச்சு நான் தமிழ்நாடு ஃபுல்லாக எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து நின்று திரும்ப நான் தோக்குறேன் அப்படின்றது வந்து நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க. டொனேஷனில் அந்த பணம் வந்திருக்குமான்றது மட்டும் யோசிச்சு பாருங்க. பட் எனிவே அந்த அரசியலுக்குள்ளலாம் நான் போகல, இது வந்து என்னோட அப்சர்வேஷன் தான். நான் ஒன்றும் பெரிய அரசியல் மேதையெல்லாம் கிடையாது, ஓகேவா? நான் ஒன்றும் பழமைவாதியும் கிடையாது, பட் இட்ஸ் ஜஸ்ட் மை வியூ. ஸோ அதனால வந்து நீங்கள் இந்த 3 பேரும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறேன் அப்படின்னா ப்ரொபகண்டா தூக்கி ஓரமாக வைங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்த அறிவு இருக்குல்ல, ப்ரொபகண்டா ஒரு விஷயத்த சொல்லுது இல்லை, இவங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கல்ல, இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாவது ஒன்று யோசிச்சு நீங்கள் அதை போடுங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன் கைஸ், நீங்கள் இது வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு வாரம் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சங்கியாகவும் இருக்க மாட்டீங்க, ஒரு கொத்தடிமையாக இருக்க மாட்டீங்க,
மாட்டீங்க, தம்பியாகவும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட சொந்த அறிவு வந்துடும். என் முதலாளியை விட என்னோட ஓனரை விட நான் வந்து புத்திசாலியாக இருக்கிறன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவர் வேலையை இவர் பார்க்கட்டும், எனக்கு இவர் சொல்றது கரெக்டாக இருக்கா, இதை சப்போர்ட் பண்ணுறான், அடுத்தது இவர் சொல்றது கரெக்டாக இருக்கா, இதை நான் சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு நியாயம்னு ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இவர் பிடிச்சிருக்கு, என்னோட ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு தனி தமிழ்நாடு வேணும், அதுக்கு வந்து வேற வழி கிடையாது, இந்த ஆள் மட்டும் தான் இருக்கிறாரு, அதனால இவரை சப்போர்ட் பண்ணுறேன், இவர் சொல்றது எல்லாத்துக்கும் நான் ஆமா சாமி போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இல்லை. நீங்கள் கோல் அச்சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கூட்டம் பண்ணாது. ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கூட்டம் நோக்கத்தை நோக்கி ஓடுறதுக்கான ஒரு ரியல் முயற்சி. ஓகேவா? ஸோ அது வேணும். அதே மாதிரி நாட்டையும் கட்சியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க கைஸ். இனிமேல் நேஷனலிசம் வந்து உங்கள் கட்சியோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி, இனிமேல் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தன்ற மாதிரி, ஏதோ மற்ற கட்சியில் வந்து வேற கண்ட்ரியிலும் சொந்த மாதிரி. அதனால வந்து இந்த நேஷனலிசம்க்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் கட்சியை சப்போர்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அப்படியே ஒருவேளை வந்து என் கட்சிக்கு தான் நேஷனலிசம் சொந்தம் அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ நான் ஆர்எஸ்எஸ் ஃபவுண்டர் இருப்பேன், நாங்கள் தான் ஆர்எஸ்எஸ் தான் வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து 60% நாங்கள் தான் டொனேட் பண்ணுறோம், மெஜாரிட்டி நாங்கள் தான் பண்ணுறோம், ஸோ அதனால் எங்களுக்கு தான் தேசபக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்க. சும்மா பிஎம் கேருக்கு போகிறதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதே கிடையாது. அது வந்து அவரோட சொந்த காசு. அது வந்து உங்களுக்கும் வரப்போகிறது கிடையாது, நாட்டுக்கும் வரப்போகிறது கிடையாது, யாருக்கும் வரப்போகிறது கிடையாது. அவர் பத்திரமா வச்சுப்பார். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ரூவ் பண்ணுங்க நேஷனலிசம் அப்படின்றது. அதே மாதிரி இவங்களை ஆன்டி நேஷனல் சொல்றது வந்து ரொம்ப தற்கொலைத்தனமான தட் ப்ராசஸ். ஏன்னா இவங்க கொடுக்குற காசுல தான் வந்து நேஷனலிசம் சொல்ற ஸ்டேட் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க வந்து யூபி வந்து நீங்க கொடுக்குற 100 ரூபாயில வந்து திரும்ப 9 100 ரூபாய் நோட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த 9 100 ரூபாய் நோட்டு எங்கேருந்து வருது? எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் எங்கேருந்து வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு துண்டு இடம் கிடையாது நாட்டில். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்போ வந்து எனக்கு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே போய் ஆஃபீஸ் வைக்கும் நீங்க சொல்லுங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டும் முடிவு பண்ணிடுச்சு, எல்லா யூனியன் டெரிட்டரி முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு துண்டு பீஸ் இடம் கிடையாது இந்தியாவில். ஓகேவா? ஸோ அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒத்த பைசா காசு கிடையாது. ஸோ இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறது தான். ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு குடிமனும் கொடுக்குறது தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது ஒரு வர்ச்சுவலான ஒரு விஷயம். பார்க்க போனால் ஸ்டேட்டு கீழே தான் அது இருக்கணும். நீங்கள் ஸ்டேட்டுக்கு மேலே இருக்கிறதே வந்து ஒரு ஃபெடரலிசமோட ஒரு பெரிய இது டெமோக்ரஸி கிடையாது. ஆக்சுவலி வந்து ஒரு ஃபியூடல் ஃபெடரலிசம் கூட சொல்லலாம். நீங்கள் நாட்டு பற்றி இதெல்லாம் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு கட்சிக்காக வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஃப்ரீயாவோ இல்லை வந்து காசுக்காகவோ எதுக்கு வேலை செஞ்சாலும் சரி, அதுக்குன்ட்டு ஒரு க்ரோத் பேட்டர்ன் இருக்கணும். நான் இன்னைக்கு வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறேன், பிஜேபிக்கு ப்ரொபகண்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறேன், டிஎம்கேக்கு பண்ணிருக்கிறேன், என்டிகேக்கு பண்ணிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு இதே வேலையை நீங்கள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மணி நேரம் போய் பாருங்களேன் ஒரு 4 நாள். அதுக்கப்புறம் சீட்டை கழிச்சு நீங்கள் கிளம்பு தம்பி எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களோட டைமை வந்து அவங்க அந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறாங்க. உங்கள் டைமுக்கு தான் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து உங்கள் டைமையும் சுத்தமாக தூக்கி போடுறீங்க. அங்கே போகிற டைமுக்கு உங்களுக்கு காசு கிடைக்குது, இங்கே நீங்கள் போகிற டைமுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் கிடைக்குது. உங்கள் ஃபேமிலி விட்டு நீங்கள் சீக்கிரம் போயிடுவீங்க. அடுத்து உங்கள் குழந்தைங்களை யார் பார்ப்பா? அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் அதுக்கு எஃபர்ட்டை போடுறீங்கல்ல, ஜெய்ஷாவை கூப்பிடுங்க. ஜெய்ஷா தம்பி நீங்கள் பாரு, நான் வந்து 500 கமெண்ட் போட்டேன், ஏன்னா வந்து உங்கள் கட்சிக்காக இவ்வளோ பண்ணிட்டேன் நான், நீ என்ன பண்ணு பிசிசிஐல வந்து எனக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடு, என் பையனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடு, நான் உங்கள் கட்சிக்காக தான் ஒரு நாள் வந்து உழைச்சிட்டு இருக்கிறேன், அவன் நல்லா படிச்சிருக்கிறான், திறமை இருக்கு, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இல்லை அது நடக்குமா? சரி அதை விடுங்க. இப்போ டிஎம்கேல வந்து என் பையன் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா தேவை, நீங்கள் வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் இருக்கிற எம்எல்ஏ வேற ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, போடுவாங்களா? நீங்கள் வந்து நாம் தமிழர் வச்சுக்கோங்க, நீ என் இசுசுல வந்து அழகாக சுற்றிட்டு இருக்கிறிய, நீ தான் ஆடு மாடுலாம் வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொல்றிய, எங்கள் ஊரில் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு 300 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க எல்லாத்துக்கும் அந்த இசுசு காரை விற்று ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எல்லாரும் ஆட்டு பண்ண போட்டு ஒரே வருஷத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்தை திரும்ப கொடுத்துறோம், நீ புதுசாக ஒரு இசுசு கார் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேளுங்க. நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க? அது கேட்டாலும் அது கிடைக்க போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் பாயிண்ட் என்னன்னா உங்கள் லைஃப் அப்படியே முடிஞ்சிருங்க. ஆக்சுவலி ஒரு புது மெம்பரை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கிங் ஸ்டிக். என்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக தான் இருப்பேன், என்னோட பாடி பிஎம் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிப்பேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், டீ டோட்டலர், ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், எல்லாமே தான். ஆனால் இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், திடுக்கிடும் உண்மைகள்னு சொல்லலாம். பட் ஏன் அதெல்லாம் சொல்கிறது இல்லை அப்படின்னா, என்னோட சேனலை பார்க்குறவங்களுக்கு வந்து லைஃப்பில் முன்னேறணுன்ற உத்வேகம் இருக்கணும், ஒரு நல்ல முயற்சியாக இருக்கணும், அந்த லைஃப்பில் பெருசாக சாதிச்சு ஆகணும். சும்மா அவங்க லைஃப்பை வந்து சும்மா ஓட்டிட முடியாது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணாமல் போயிடக்கூடாது. ஓகேவா? எனக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய விஷயத்தை நான் சொல்கிறதில்ல. சும்மா இதெல்லாம் சும்மா சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு விக்டிம் கார்டு மாதிரி இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 8 வருடங்களாக ஒரு மாசத்துல அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபியூ டேஸ் வந்து நான் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி நான் வீல் சேரில் தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு போர்ஷன் மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட ப்ரைம் டைம் இதுங்க, நீங்கள் வந்து எந்த கட்சியில் வேணாலும் நீங்கள் சப்போர்ட் ஆகிறீங்க, இது உங்களோட ப்ரைம் டைம். இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களை யூஸ் பண்ணி நீங்கள் வளர்த்துக்கல, உங்கள் ஃபேமிலியை வளர்த்துக்கல, உங்கள் பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நண்பன் வந்துருவார். அந்த நண்பர் வந்ததுக்கப்புறம் வந்து உங்களோட உடம்புக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கான ஒரு வேல்யூவே கிடையாது. இன்னைக்கு உங்களோட கமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா, நீ வாடா நான் பார்த்துக்கலாம், அடிச்சிடலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்ற தைரியம், அந்த பேசுகிற துணிச்சல் அதெல்லாமே போயிடும். அதெல்லாம் போயிடுச்சுன்னா உங்கள் கமெண்ட்டுக்கான வேல்யூவே கிடையாது. உங்களுக்கான ஒரு இன்னைக்கு வந்து 2 ரூபான்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டுக்கு 2 ரூபா, நீ போடுற ஒரு கமெண்ட்டுக்கு 200 ரூபான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து 5 பைசா ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த 5 பைசா கூட கிடைக்காது. ஓகேவா? நாளைக்கு நம்ம கூட இருக்கவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம கூட சொந்தக்காரங்க ரத்த சொந்தம் யாருமே கூட நம்ம உடம்புல தெம்பு
தெம்பு இல்லாதப்ப நம்மள்ட்ட எதுவுமே இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அதனால உருப்படியாக உங்களோட டைமில் வந்து உங்களோட ப்ரைம் டைம் 30 வயசு டு 50 வயசு தான், அவ்வளோதான். அந்த டைம் காண போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கால்னு கத்தினாலும் சரி, ஏன்டா நீ ஓரவ போட அப்படின்ட்டு போயிடுவான். அந்த டைமுக்குள்ளார உங்களை நீங்கள் ஒரு ஆளாக உருவாக்கிக்கோங்க. இந்த லைஃப்பில் வந்துட்டீங்க, இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் உங்களுக்கு ஒரு சான்ஸ். அந்த ஒரு தடவையில் வந்து நான் சங்கியாக இருக்கிறதா, இல்லை நான் வந்து ஒரு கொத்தடிமையாக இருக்கிறதா, இல்லை ஒரு தம்பியாக இருக்கிறதா, பேர் இல்லாமல் முகம் இல்லாமல் எவனோ ஒருத்தனா ஒரு கூட்டத்தில் இருக்கிறதா, இல்லை வந்து நான் ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிறதா, இல்லை நான் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகிறதா, ஒரு பெரிய டாக்டர் ஆகிறதா, இந்த உலகமே நான் போட்டுற அளவுக்கு நான் வந்து எதை நினைச்சு பெருமைப்படுறேன்னா அவங்க என்ன நினைச்சு பெருமைப்படுறதா. யோசிங்க கைஸ், திங்க் அபவுட். இதுக்கப்புறமும் வந்து இதில் எந்த 3 குரூப்ல எந்த குரூப் வந்து எவ்வளோ தற்குறித்தனமாக தாட் ப்ராசஸ் போடுதோ அவங்க உருப்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்படியே அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், they'll become nobody. அவங்களோட லைஃப் இப்படியே போயிடும். அவங்க யாருன்னே தெரியாமல், அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் யாரும் தெரியாமல் போயிடும். இந்த வீடியோ என்ன கலவரத்தில் போய் முடிய போகுது. பட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் யோசிங்க சரியா. நான் என்னோட வீடியோ வந்து ஜென்ரலாக இது கன்சர்னில் தான் நான் போட்டேன். உங்களை வந்து ஒருத்தங்க அடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இல்லை. வார் ரூம் மக்களை விட்டுருங்க. ஈவன் வார் ரூம் மக்கள் கூட வந்து நீங்கள் யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக போடுங்களேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். காசுக்கு எப்படி இருந்தாலும் டைமுக்கு உங்கள் டைமுக்கு பே பண்ணிடுறாங்க. மாதம் வந்து 20,000-30,000 பே பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் பே பண்ணுறதுக்கு வந்து ஒரே கமெண்ட் ஒரு நாளைக்கு இத்தனை கமெண்ட் போகிறதுக்கு அவங்கள்ட்டே சொல்லுங்க. வார் ரூம் மேனேஜர்ஸ் கிட்டே நீங்க சொல்லுங்க, நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு கமெண்ட் போடுறதுன்னு முக்கியம் இல்ல. கமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு நாளைக்கு 500 கமெண்ட் நினைக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி அது போறதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு 200 ஆக்கிக்கலாம். ஆனால் குவாலிட்டி கமெண்டா போடலாம். எஸ்இஓ மாதிரி தானே, நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டா போடலாம். ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி வைப்போம். அண்ட் நம்மள்ட்ட நல்ல வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. ஈவன் நீங்க சங்கீஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க கிட்ட ஒரு நல்ல வேலிடான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ இதையே நம்ம ஒரு ப்ரொபகண்டா மாதிரி மக்கள் நினைக்க வைக்கணும். ஸோ நம்ம இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனிவே கைஸ், திங்க் அபவுட் இட். வேறு எதாவது பெட்டராக பண்ணுங்க. தேங்க்ஸ்.